டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டேவிட் மாரி பேசுகிறேன். இன்றும் கூட ஆதியாகமங்களின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நண்பு சகோதரர்களே, தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். இதை யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு ரத்தத்தை நமக்கு சிலுவையில் சிந்தி சகல பாடுகளை பட்டு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த பூமியிலே நாம் சமாதானத்தோடு வாழவும், நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சமாதானத்தோடு இருக்கவும் அவர் தம்முடைய விலை மதிப்பற்ற உயிரை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழியிலே நடத்தி. பாருங்க, இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இருக்கிற எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எனக்கு வழியிலே என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று மாத்திரம் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் போகும் பாதைகளெல்லாம் அவர் செவ்வையாக மாற்றுவார். உன் வழிகளெல்லாம் அவர் காக்கும்படியாக தம்முடைய தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் எல்லா வழிகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்படாது இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீ எல்லா வழியும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே உங்கள் வழிகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடியினாலே நீங்கள் செல்லுகிற வழியை குறித்து, நீங்கள் செல்லுகிற வாழ்க்கையில் நான் போகிற பாதை இப்படி இருக்கிறது என்று நீங்கள் பயப்படவோ தேவை கிடையாது. என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வழியிலே காப்பாற்றவும், மேற்கொண்டு பாருங்க, உண்ண ஆகாரமும், உனக்கு சாப்பாடு போடுகிறவர் அவர்தான். இன்னைக்கு ஒரு சிலருக்கு பணம் இருக்கலாம், நிறைய செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் டாக்டர் சொல்லிவிடுவார் 2 இட்லிக்கு மேலே காரம் இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்கள் என்று. என் அன்பு சகோதரர்களே, உங்களையும் என்னையும் நினைத்து பாருங்கள். நாம் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? ராஜா வீட்டு சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சிக்கன் அது இது என்று நன்றாக சாப்பிடும்படியாக தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகும்போது 40 வருஷம் அவர்களை ஆண்டவர் போஷித்திருக்கிறார். இப்பொழுது 3 ஆண்டுகள் நாம் கொரோனாவில் கஷ்டப்பட்ட போதிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் கைவிடாது இருந்தார். ஆமேன், ஆமேன். ஆகவே பாருங்க, நீங்கள் போகிற வழியிலெல்லாம் உங்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஆகவே நாளைக்காக நான் எதை சாப்பிட போறேன் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் தருவார். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியவில்லை, என் சரீரம் வியாதியாக இருக்கிறது, நான் வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஆகாரத்தையும் சாப்பிடும்படியாக கர்த்தர் உங்கள் சரீரத்தை சுகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசித்தால் இந்த அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். மற்றொரு காரியத்தை பார்க்க போகிறோம். உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. பாருங்க, வழியில நம்மளை காப்பாற்றுகிறார், ஆகாரத்தை தருகிறார், உடுக்க வஸ்திரத்தை தருகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் போகும்போது அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஆகாரம் வஸ்திரம் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரர்களே, தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் தருவார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுகிறது. இந்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும்
நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்தருள்வார். மாத்திரமல்ல, நான் உன்னுடைய தேவனாக இருப்பேன். அவரே நம்முடைய தேவனாக இருப்பார். நம் கரத்தை பிடித்து கொண்டு நடத்துவார். உன் வாழ்க்கை முழுவதிலும் உன்னை நடத்துவார். கண்ணீரோடு இருக்கிறாயா? சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாயா? துக்கத்தோடு இருக்கிறாயா? உன்னை பார்த்தே கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு உண்ண ஆகாரமும் உன் வழியிலே நான் உன்னை நடத்தவும் உனக்கு வஸ்திரத்தையும் கொடுத்து ஆதரித்து இம்மட்டுமாய் வந்தவர் நான் தான் என்று சொல்லி அவர் உன் கரத்தை பிடித்து நடத்த ஆசைப்படுகிறார். ஒப்பு கொடுப்பாயா? உன் வாழ்க்கையை அவருக்கென்று ஒப்பு கொடுப்பாயா? உன் உள்ளத்தை அவருக்கென்று ஒப்பு கொடுப்பாயா? இயேசு உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.